ஒரு பிரச்சனைனா இந்தியன் லா படி கோர்ட்ல கேஸ் போட்டா நியாயம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி தீர்ப்பு கிடைச்ச ரெண்டு காமெடியான கேஸ் தான் இப்ப பார்க்க போறோம். ரெண்டு கேஸுக்குமே தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா நேற்று கிடைச்சிருக்கு. முதல் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா பீகார்ல இருக்கு இந்த கேஸுங்க. தாத்தா வந்து முடியாம எங்கேயோ ஹாஸ்பிட்டல் கூட்டு போறான்னு நினைச்சிடாதீங்க. அவருக்கு வந்து கோர்ட்ல இருந்து தண்டனை கொடுத்திருக்காங்க. 34 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொலை முயற்சியில வந்து இவரை அரெஸ்ட் பண்ணி இந்த தண்டனை வந்திருக்கு. இப்போ 85 வயசான இவருக்கு வந்து 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட்டு விதிச்சிருக்குங்க. என்னோட கொஸ்டின் என்னன்னா, இவர் இப்படியே விட்டாலே 2 வருஷம் தாண்டு வரான்னு தெரியல. எதுக்கு இந்த கேஸ் இவ்வளவு நாள் இழுத்து இப்ப இந்த தண்டனை கொடுத்து இதனால என்ன யூஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி 2014 வந்து சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்குங்க. அதுல வந்து ஐஎஸ் இன்பதுரை என்கிற கேண்டிடேட் வந்து ஏடிஎம்கே ரெப்ரசென்ட் பண்ணி வின் பண்ணியிருக்காரு. அது வந்து செல்லாது, அதுக்கு பதிலா அந்த இடத்துல டிஎம்கே கேண்டிடேட் ஐயாவு தான் வின் பண்ணாருன்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்குங்க. ரெண்டுமே வந்து அருமையான தீர்ப்புங்க. என்னன்னா வரவேண்டிய நேரத்துல தீர்ப்பு வரல. இப்ப இவ்வளவு லேட்டா வந்து இந்த கேஸை நிலுவையில போட்டு எல்லாத்தையும் பண்ணி இழுத்ததுல வந்து எவ்வளவு கோர்ட் டைம் வேஸ்ட் ஆயிருக்கும், எவ்வளவு மணி வேஸ்ட் ஆயிருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையும் போக இப்ப வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த தீர்ப்பு வந்து கேஸ் போட்டவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, இதோட அக்விஸ்டுக்கும் பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி ஒரு முடிவுங்க இது. ஸோ வந்து இந்த கேசஸ் எல்லாம் வந்து ஃபாஸ்ட் ட்ராக்கா எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு இல்ல ஒரு லிமிடெட் டைமுக்குள்ள க்ளோஸ் பண்ணிட்டு இது போக நிறைய முக்கியமான கேசஸும் பிரச்சனைகளையும் இந்தியாவில் நடந்துட்டு தான் இருக்கு. அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணா ரொம்பவே நல்லதா இருக்கும்.